இப்ப மட்டும் எதுக்கு பனையூருக்கு வர வைக்கலாங்கிற திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா, புஷி ஆதவர்ஜுனா ஜான் மட்டும் இல்ல, ஒரு ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருக்கான்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்க கட்சி முடங்கி போயிருக்கிறது, கட்சிக்காரங்க கொதிநிலையில் இருக்காங்க, நீங்களும் அழுத்தத்தில் இருக்கீங்க, இதுல இருந்து வெளிவரணும்னா 30 நாளைக்குள்ள நீங்க அந்த கரூர் மக்களை அழைச்சிட்டு வந்து அவங்க கூட போட்டோ எடுத்து இரங்கல் தெரிவிச்சிடணும். 30 நாளைக்குள்ள இந்த இஷ்யூல இருந்து நீங்க வெளிவரணும், இல்லைன்னா இது உங்களுக்கு அரசியல் ரீதியா பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால 30 நாளைக்குள்ள இதை முடிச்சிருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் ஜோசியக்காரன் பண்ணுவான், அவங்க சில்லறையை போடணும்ல, பேமெண்ட்டை போடணும்ல, அதுக்காக 30 நாளைக்குள்ள பண்ணாதான் நான் இது நல்லா இருக்கும் பார்த்து கொடுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவன் ஒரு தேதியை குறிச்சு ஒரு டயத்தையும் குறிச்சு ஒரு ஜோசியக்கார பையன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இவன் ஜான் சொல்றது, புஷி சொல்றது, ஆதவ் சொல்றது மட்டும் இல்ல, ஜோசியக்கார பையன் சொல்றதை கேட்டுதான் ஒரு கட்சி நடக்குது அப்படின்னா அந்த கட்சி எந்த மாதிரியான கட்சிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை சொன்ன பிறகுதான் தாவேக்கால புதிதாக ஒரு அதிகாரியா இருந்து சேர்ந்தவர் அவர்கிட்ட இதை சொன்ன உடனே அவர் கடுப்பாய் எதிர்த்து வெளியே போயிருக்காப்ல.